எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவிலையும் சரி இங்கேயும் சரி அந்த பர்கர்ஸ் எது நல்லா இருக்குது, எது டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே இங்கே இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சேஞ்சஸ் இருக்குது, அதுதான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. இங்கே மெக்டோனஸ்ன்னா சொல்கிறது, அங்கே பர்கர் கிங் அப்படி ஸ்ரீலங்காவில் அப்படி நேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெக்டோனஸு தான் போகிறோம். இப்போ போயிட்டு அது இந்த டேஸ்ட் என்ன மாதிரி அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மெக்டோனஸ் பர்கர் அந்த இது இல்லாமல் இங்கே இருக்குது சாப்பாடு. ஸோ சாப்பாடு தான் நமக்கு எப்போ முக்கியமான விஷயம் உண்டு. அந்த சாப்பிட்ற இடம் தேர்ந்தெடுத்து நல்ல இடமா சாப்பிடணும். சாப்பாடுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறது இல்லாமல் உழைக்கிறது சரி எல்லாத்துக்குமே சாப்பாடு தான். சாப்பாடுன்றது தான் நான் உழைக்கிறோம். இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு என்ன மாதிரி இங்கே பர்கர்ஸ் டேஸ்ட் என்ன மாதிரின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே எப்படின்னா ஃபுட் செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மானிட்டர் கொடுத்து வச்சுக்காங்க. மானிட்டர்லாம் இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சுக்காங்க. என்ன ஃபுட் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு, என்ன மாதிரி பர்கர் எல்லாமே இந்த மானிட்டர்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இந்த மானிட்டர்லாம் வந்தால் புக் பண்ணணும். என்ன ஃபுட்டுண்டு என்ன மாதிரி புக் பண்ணுறோன்னு அதிலே கேட்குமே என்னென்ன மாதிரி ஃபுட்டு, என்ன பர்கர், மற்ற ப்ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த மானிட்டர்லேயே இருக்குது. பர்கர்ன்ற ப்ரைஸ் €6 காட்டுது. பர்கர்ன்ற ப்ரைஸ் சரி. ஃப்ரித்து எடுக்க போகிறீங்களான்னு கேட்குது. நாங்கள் ஃபோனில் பே பண்ணுறோம். ஃபோன்லேயே நம்ம இதிலே பே பண்ணிக்கலாம். இதில் நம்ம பே பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த மானிட்டரில் புக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரிசிப்ட் கொண்டு வரும். அந்த ரிசிப்டை நாம் அந்த கெஷியரில் நிற்கிற ஆளுகிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நாம் உட்காந்தோம்னா அவங்க நம்ம டேபிளுக்கு கொண்டு தந்துடுவாங்க. அது விட தான் கெஷியர் இதில் கொடுத்துட்டோம்னா ஓகே. நம்ம ஸ்ரீலங்காலையும் நம்ம ஊர்லேயும் பர்கர் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஸோ இது டேஸ்ட்டு இங்கே இதில் வித்தியாசம் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நாம் சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். நம்ம பில் அதில் எடுத்துகிட்டு அந்த மானிட்டரில் எடுத்துகிட்டு இதை நம்ம டேபிளில் கொண்டு வச்சுட்டு இருந்தோம்னா அவங்க அந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசிப்டில் இருக்கிற மாதிரி சாப்பாடை தான் உழைக்கிறோம். இப்போ ஸோ நாம் அந்த செலக்ட் பண்ணி சாப்பிட்ற இடம் நல்ல இடமா இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு நல்லதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பில் ரெசிப்ட் கொடுத்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஏதோ அவங்களோட கம்ப்யூட்டரில் சரி சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் அது அப்செட் மாதிரி இங்கே லேட் ஆகிட்டு. ஸோ நாம் இருக்கிற பிளேஸ் இதுதான். பிளேஸை பிடிச்சாச்சு. ஒரு பிளேஸ் பிடிச்சி ஷிஃப்ட் ஆகியாச்சு. ஸோ இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல செட்டிங் ஒன்று வச்சுக்காங்க. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேபி சரி குழந்தைகளோட வர்றவங்க சரி இங்கே சாப்பிடும்போது அவங்க என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக ஸோ கேம்ஸ் மாதிரி மேலே ஸ்பில் விளையாடுற மாதிரி கேம்ஸ் விளையாடுற மாதிரி குழந்தைகளுக்கான செட்டப் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி குழந்தைகள் ஒருத்தரையும் காணல பெருசாக பார்க்கல இல்லாட்டியாக விளையாடிட்டு இருப்பினோம். நமக்கான ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் கொண்டு தந்தாச்சு. இது என்ன சொல்கிறது, ஃபண்டா இது ஸ்ப்ரைட், இது ஃபண்டா, அது பர்கர், மற்றது ஃப்ரிட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ ஆர்டர் பண்ண அவ்வளோ வந்திருக்கு. நம்ம ஒரு ஃப்ரிட் அடிப்போம். ஸோ ஃப்ரிட்டு இப்போ சாப்பிட போவோம். அப்படி இருக்குது.
அவன் வந்து சோஸையும் மைனஸையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீத்தை வந்து அதில் போட்டிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து ஃப்ரிட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசி இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஓகே, டேஸ்ட் இல்லாமல் ஓகே, நல்லா இருக்குது. என்ன கடுப்பாங்க சீஸ் பர்கர் சீஸ் பர்கர் எப்படி இருக்கு? நல்ல டேஸ்டாக இருக்குது. முக்காணத்துக்கு வாவது இந்த டேஸ்ட் காரணம். இப்போ எங்கள் அண்ணன் குட்டுன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் அடுத்த வந்து நான் தான் எடுத்து கடிக்க போகிறேன். சீஸ் பர்கர். சீஸ் பர்கர் இது சிக்கன். சீஸ் பர்கர் அந்த கலர் வந்து இதே மாதிரி. இதான் வந்து சீஸ் பர்கர் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் வந்து சீஸ் பர்கர். இங்கே வந்து ஸோ கடிச்சு பார்ப்போம் அப்படி டேஸ்ட்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சீஸ் பர்கர் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்களா, இந்த கடைக்கு வந்து வாங்க. இந்த மெக்டோனஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. சீஸ் பர்கர் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். என் தம்பி ஒன்றும் முடிக்கல. சிக்கன் பர்கர் அண்ணா வந்து சீஸ் வந்து நான் இந்த சாப்பிட்டே முடிக்கிறான்னு அதை சாப்பிட்டுட்டாக்கண்டு இப்போ சிக்கன் பர்கர் வந்து அடிக்க வலிக்கிட்டேன், சாப்பிட வலிக்கிட்டேன். நான் என்ன முடிக்கல இதெல்லாம் வாங்குறேன். சீரியஸாக முடியல. நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் நான் கம்மி தான் சாப்பிட்றேன். அதனால் வந்து சாப்பிடலாம் கிடையாது. டைம் ஆகும் போலோட சாப்பிட முடியும். அப்படியே நான் சிக்கன் பர்கர் நல்லா இருக்குது. ஆனால் சொல்லிடலாம் நல்லா இருக்குன்ட்டு. அவன் சொன்னால் ஓகே நல்லா தான் இருக்குமா. நம்மளால் தான் வந்து ஒரு பர்கரே வந்து சாப்பிட முடியலை. முடிய மாட்டது இல்லை. பாப்போம் சாப்பிட்டு முடித்தோன்னா கண்டிப்பாக நான் சிக்கன் பர்கர் கடிப்பேன், சாப்பிட்டு பார்ப்பேன். இப்போ வந்து ரெண்டாவது வந்து சிக்கன் பர்கரே வேணாம். சிக்கன் பர்கர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். வந்து பிரித்து வந்து சாப்பிட்றா. அதை சாப்பிட்டு முடிக்கவே உடம்பு டயர்டாகிடுச்சு. ஸோ இதை வந்து சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு விளாங்க. அண்ணா ரெண்டும் சாப்பிட்டான். சீஸ் பர்கரும் சாப்பிட்டான், சிக்கன் பர்கரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ தான் வந்து அதை சாப்பிட்டு முடித்து ஸோ வந்து சிக்கன் பர்கர் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் பர்கர் ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் பர்கர் வந்து சீஸ் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் லைட்டாக விளாங்கல. இந்த சிக்கன் பர்கரில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு அப்படியே ரியாலிட்டியாக அப்படியே டேஸ்ட்டு விளாங்குது. இப்படி பார்க்கவே விளாங்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ காய்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக கிரிக்கெட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. மெக்டோனஸ்னால் பர்கர்ஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு, எல்லாமே சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காய்ஸ் இப்போ வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. மெக்டோஸ்னு வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் வெளியில் வெளிக்கிட்டோம் போகிறதுக்கோம். காய்ஸ் வந்து இதுதான் மெக்டோனஸ். ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே.
ஸோ இன்னும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் வந்து இந்த மெக்டோனஸ் இருக்கிற அட்ரஸ் வந்து நான் போடுறேன், பின் பண்ணி விடுறேன். ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ண கொள்ளாமல் எனக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ காய்ஸ் வந்து நாங்கள் இப்போ எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே ஓகே. நாம் இப்போ வீட்டுக்கு தான் வலிக்கிட்டோம், வீட்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.